ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னோட ப்ரெக்னன்சியில் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சி ஜேர்னியில் செகண்ட் ட்ரைமஸ்டரில் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th-லேருந்து 6th மந்த் வரையும் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குட்டிபாவும் நம்ம கூட தான் இருக்கா. அவங்க அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, அதனால் பாப்பா கூட தான் இருக்கா. ஸோ அப்பப்போ நடுவில் ஏதாவது சவுண்ட் வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் எப்படி இருந்துச்சுன்னா 3rd மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகி 4th மந்தில் வந்து கால் வச்ச உடனே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இதெல்லாம் வந்து ஆட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ வந்து 3 மந்தில் வந்து வாமிட்டிங்கும் இருந்தது. ஐ மீன் 3 மந்த் கம்ப்ளீட் ஆகி 4 மந்தில் வந்து வாமிட்டுமே இருந்தது. ஸோ வந்து நான் டேப்லெட் எடுத்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஸோ டயர்ட்லாம் வந்து ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் டயர்ட்லாம் குறைஞ்சி வந்து எனர்ஜி லெவல் அதிகமாகிடுச்சு. ஸோ நம்ம வந்து 3 மாதத்தையே கடந்துட்டோம், இதுக்கப்புறம் என்னடா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹோப் கிடச்சிருச்சு. ஏன்னா 3 மாதம் வந்து வச்சு செஞ்சு எடுத்துடுச்சு. ஸோ 4th மந்தில் வந்து ஆப்வியஸாக நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். 3 மந்த் வரையும் வந்து பெருசாக வயிறு தெரியல அப்படின்னாலும் 4th 5th மந்தில் கூட அவ்வளோ தெரியல. பட் ஆனால் நம்மளுக்கே தெரியும்ல ஒரு வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே அது ஃபீல் ஆச்சு. ஸோ சைடில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து காலையில் எந்திரிக்கும் போது வந்து வயிறு இவ்வளோண்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நைட்டு படுக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து இன்னமும் வயிறு வந்து பெருசாக இருந்த மாதிரியே இருக்கும். இது யாராவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 4th மந்தில் ஃபஸ்ட்டு சேஞ்சு எனக்கு இதுதான், வயிறு கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு, ஸ்ட்ரெச் மார்க்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வயிறு கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அப்புறம் நைட் டைமில் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அது எனக்கு தெரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வயிறு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆக வந்து நான் 3 மந்தில் வந்து கொஞ்சம் நிறையவே வெயிட் லூஸ் ஆகிட்டேன். 3 to 4 kgs லூஸ் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெயின் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டாக்டரே வந்து சொல்லியிருந்தாங்க, பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ தான் வந்து சந்தோஷமே ஆயிடுச்சு. பிகாஸ் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா எனக்கு பேபிக்கு வேறு எதாவது ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு செம பயமாக இருந்துச்சு. ஸோ வெயிட் கெயின் ஆன உடனே வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் வந்து எனக்கு 5th மந்த்லேருந்து பேபி மூமெண்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த மூமெண்ட்லாம் வந்து தெரியும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. எனக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் மூமெண்ட் தெரியாது. 5th மந்த்லேருந்து வந்து லைட்டாக பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி லைட்டாக கூசும். எங்கள் அக்கா வந்து ஆக்சுவலி வந்து அவள் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது. ஸோ வந்து ஃபோன் பண்ணி கேட்டே இருப்பேன். அவள் வந்து நான் 4 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அவள் எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7-8 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாள். உனக்கு எப்படி வந்து மூமெண்ட்லாம் இருந்துச்சு, எப்போ மூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு, எனக்கு இப்போ தான் வந்து லைட்டாக பட்டர்ஃப்ளை வந்து பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன். நிறைய டவுட்ஸ் எங்கள் அக்காவுக்கு தான் ஃபோன் பண்ணி அவளை நிம்மதியே தூங்கவே விட மாட்டேன். ஆனால் அவளுமே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தாள். அவளை நிம்மதியே தூங்கவே விட மாட்டேன். ஃபோன் பண்ணி அது இதுன்னு சொல்லிட்டு மண்டையில் ஓடினதெல்லாம் 1008 கேள்வியெல்லாம் அவளை தான் கேட்டு சாவடிப்பேனே நான். ஸோ 5th மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு இந்த பேபி மூமெண்ட் வந்தது வந்து ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. எனக்கு புதுசாக இருந்தது, வித்தியாசமாக இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட தான் வந்து சொன்னேன். ஆனால் வந்து பெருசாக அவங்களால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுல்ல, நம்மளுக்கே வந்து பேபி மூமெண்ட்லாம் வெளியே வந்து தெரியாது. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லும் போது அவங்களுமே வந்து நீ எனக்கு எப்போ வந்து மூமெண்ட்லாம் தெரியும், நான் எப்போ வந்து தொட்டுப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட. ஸோ நான் ஆல்ரெடி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து எனக்கு முதுகு வலி இருந்தது அப்படின்னு சொன்னேன். ஸோ வந்து அது வந்து எனக்கு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. எனக்கு ஆக்சுவலி வந்து ப்ரெக்னென்சி ஃபுல்லாகவே வந்து பேக் பெயின் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு முதுகில் வந்து ஒத்தனை கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் வலி. எங்கேருந்துடா இந்த வலியெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கால் வலி செம்ம ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி வீக்கமும் வந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வந்து வீக்கம் இருந்தது அப்படின்னு சொல்லலை, காலில் கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. கை காலெல்லாம் வந்து பயங்கரமாக வெள்ளையாயிடுச்சு, வெளுத்து போன மாதிரி ஆகிட்டேன். எனக்கு கையெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கெங்கெல்லாம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் வந்து அந்த டைமில் வந்து கையே வந்து லைட்டாக வந்து வீங்கிட்டு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வந்து நான் நினச்சேன் எனக்கு ஹீமோக்ளோபின் தான் கம்மியாக இருக்க போல். ஸோ எங்கள் அம்மா எங்கள் அக்காட்டெல்லாம் கேட்கும்போது மேபி உனக்கு பிளட்டு கம்மியாக இருந்தால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. எனக்கு அந்த டைமில் அப்படி இருந்தது. ஸோ கையெல்லாம் வெளுத்து போய் அப்படி இருந்தது, காலும் லைட்டாக கொஞ்சம் வீக்கமாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நெஞ்செரிச்சல். 3 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். 4th மந்த்லேருந்து நெஞ்செரிச்சல் வந்து பயங்கரமாக வந்துச்சு எனக்கு.
நெஞ்செரிச்சல் வந்து பயங்கரமாக வந்துடுச்சு. நைட் டைம் வந்து சீக்கிரமாக சாப்பிட்டாலுமே நான் வந்து பெருசாலாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என் ப்ரெக்னன்சி ஃபுல்லாக வந்து பெருசாக வந்து நான் சாப்பிடவே இல்லை அவ்வளோவா. ஸோ அதுக்கு நான் இப்போ வரையும் வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லையே, இந்த பாப்பா வயிற்றில் இருக்கும் நம்ம எதுவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஒரு தோசை அப்படி சாப்பிட்டா கூட எனக்கு பயங்கரமாக வந்து நெஞ்செரிச்சல் இருக்கும். டாக்டர்கிட்ட வந்து சொல்லும்போது இது காமன் தான் அப்படின்னு சொன்னாங்க. ப்ளஸ் எனக்கு வந்து டேப்லெட்டுமே கொடுத்தாங்க. இன்னொன்று என்ன அட்வைஸ் பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 7 to 8 வந்து சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஸோ ஒரு 1/2 an hour போல் வந்து லைட்டாக ரொம்ப மைல்டாக வாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு ப்ரெக்னன்சி ஃபுல்லாகவே வந்து அந்த நெஞ்செரிச்சல் வந்து இருந்துச்சு. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4th 5th மந்தில் தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ப்ரெக்னன்சியில் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, என்னோட முடி வந்து பயங்கர க்ரோத்தாக இருந்துச்சு. எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் நல்லா அடர்த்தியான திக்கான முடி தான். இப்போ பாப்பா பிறந்து கொஞ்சம் நல்லா வந்து கொட்டிடுச்சு. ஆனால் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வந்து செம்ம ஹேர் க்ரோத்து, செம்ம திக்காக இருக்கும், ஷைனிங்காக கருன்னு அப்படியே பளபளன்னு இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, என்னடி பண்ணுற ஹேருக்கு, எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்காவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் முடி கொட்டுச்சு, செகண்ட் ப்ரெக்னென்சியில் ஃபுல் முடி வந்து கொட்டி போச்சு. ஸோ வந்து என்கிட்ட கேட்போம் முடி கொட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து எனக்கு முடி கொட்டவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நல்லா ஷைனிங்காக பிளாக்காக இருந்துச்சு. பட் ஆனால் இதே மாதிரியே வந்து இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் பாப்பா பிறந்து ஒரு 6 மாதத்தில் வந்து முடி பயங்கரமாக கொட்டிடுச்சு. எனக்கு இருந்த முடியிலே ஆக்சுவலி எனக்கு நிறைய செம்ம அடர்த்தி முடி. நான் வந்து பழைய ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். அதில் இருந்த பாதி முடி எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து குறைஞ்சிருச்சு, லென்த்துமே வந்து குறைஞ்சிச்சு, நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஸோ ப்ரெக்னன்சியில் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்து. அப்புறம் நகம் வந்து உடனே வளர்ந்துடும். கட் பண்ணுவேன், 2 நாளுக்கு ஒரு வாட்டி கட் பண்ணுவேன். 2 நாள் மட்டும் வந்து நம்ம வந்து நெயில் கட் பண்ணோம். இப்போ என்னடா திருப்பி வந்து பெருசாக வந்திருக்கு, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பேன். ஸோ ஹேரும் நெயிலும் வந்து நல்ல செம்ம க்ரோத் இருந்துச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி அந்த டைமில் வந்து எனக்கு 4th மந்த்லேருந்து எனக்கு வந்து நெக்கு வந்து செம்ம கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபேஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா க்ளோயிங் வந்துச்சு. ஆனால் நெக்கு மட்டும் செம்ம டார்க்காகிடுச்சு. நல்லா பளபளன்னு இருந்து கொஞ்சம் அந்த டைமிங்கில். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் காட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் நல்லா பளபளன்னு இருந்ததுனால நல்லா செம்ம க்ளோயிங்காக இருந்துச்சு. என்னம்மா செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து எனக்கு இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த வெரிகோஸ் பெயினா அது என்ன பெயினே எனக்கு தெரியாது. காலையில் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன், ஒரு 4-5 மணி இருக்கும். அந்த டைமில் வந்து இந்த காலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்பெல்லாம் வந்து சுற்றிட்டு ஏதோ காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரியும் வந்து ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரையும் பயங்கரமான வலி இருக்கும். அந்த டைமில் வந்து அழுறது தவிர நம்மளால் வேறு எதுவுமே பண்ண முடியும், கத்தி அழுறது தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து அதான் பண்ணுவேன், செம்மையாக கத்துவேன், செம்மையாக வந்து அழுவேன், நல்லா தூங்கிட்டே இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து திடீர்னு கத்துறாளே என்ன கத்துறாளே அப்படின்னு பார்த்தா கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். அது எந்த டைமில் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த கால் வலி வந்துட்டு போயிடுமா, அதாவது அந்த நரம்பு சுற்றி வலி வந்துட்டு போயிடுமா. ஸோ இந்த கால் வலி அந்த வந்துட்டு போன வலி வந்து எப்படி ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து எனக்கு ப்ரெக்னன்சியில் கால் வலி இருந்தது. ஸோ இது வேறு வந்துச்சுன்னா எனக்கு பயங்கரமான வலியாக இருக்கும் ஃபுல்லாக. இது ஏன் அப்படி வந்தது எனக்கு தெரியல. ப்ரெக்னன்சியில் ஒரு 2-3 வாட்டி போல் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி யாருக்காவது வந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் மற்றவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் விட வந்து செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்து பூஸ்ட் ஆச்சுனே அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் சொங்கி மாதிரி இருப்பேன். செகண்ட் ட்ரைமஸ்டரில் சரி அதெல்லாம் எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் வந்துச்சு. நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். ஆனாலுமே வந்து மதியம் தூங்காமல் இருக்க மாட்டேன். மதியம் வந்து நல்லா தூங்கும். அந்த டைம் ரொம்ப டயர்டாக இருக்கும், மதியம் நல்லா தூங்கிடுவேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து யூரினேஷன் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஸோ அதே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. 4th மந்த்லேருந்து, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் வந்து நல்லா வந்து யூரினேஷன் ஆகிட்டே இருந்தது. நிறைய டைம் போயிட்டே இருப்பேன். டே டைமில் இல்லைனாலும் வந்து நைட் டைமில் தான் வந்து ஜாஸ்தி வந்து யூரினேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பெருசாக ஃபுட் கிரேவிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோம் ஃபுட் தான் வந்து நல்லாவே கொஞ்சம் 3rd மந்த்து கம்பேர் பண்ணும்போது நான் வந்து 4th மந்த்லேருந்து கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ வந்து வெளியவும் சாப்பிடல அவ்வளோ, எனக்கு தெரிஞ்சு நான் வெளியவும் சாப்பிடல, கொஞ்சம் நல்லாவே சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபுட் கிரேவிங்ஸ் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நான் வந்து எங்கள் வீட்டில் போய் சாப்பிடணும், எங்கள் அம்மா சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து
மார்ச் மந்த் வந்து எனக்கு 5th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஏப்ரலில் வந்து 5th மந்த் கம்ப்ளீட் ஆகி, அதாவது ஏப்ரல் 22 போல் வந்து எனக்கு 5th மந்த் கம்ப்ளீட் ஆகி 6th மந்த் வந்து தொடங்கிடுச்சு. மே மந்த் வந்து ஊரில் வந்து திருவிழா. நான் ஆல்ரெடி வந்து என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரெக்னென்சி ஜர்னி எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 6th மந்த் வந்து என்னோட ஊரில் வந்து திருவிழா. ஸோ அந்த டைம் வந்து ஊருக்கு போகணும் அப்படின்றதுனால எனக்கு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகி, அந்த டைமில் வந்து எனக்கு எங்கள் ஊர் சைட்லலாம் வந்து ஒரு சாம்பார் போடுவாங்க இந்த திருவிழா டைம்லலாம். அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போனால் கூட அந்த மட்டன் சிக்கன்லாம் வந்து கம்பேர் பண்ணி சாப்பிட்றத விட, எனக்கு அதெல்லாம் கம்பேர் பண்ணுறத விட எனக்கு அந்த சாம்பார் சாதம் தான், அந்த சாம்பார் ஊற்றுவாங்க தெரியுமா, அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுதான் வந்து நான் ரொம்ப கிரேவ் பண்ணேன். ஸோ வீட்லேயுமே வந்து எங்கள் அத்தை எனக்கு ஒரு வாட்டி வச்சு கொடுத்தாங்க சார். நான் கேட்டேன் அப்படின்றதுனால எனக்கு வச்சு கொடுத்தாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த ஊரில் அந்த என்விரான்மெண்ட்டில் அந்த வைப்பில் சாப்பிட்ற ஃபீல் எனக்கு வரவே இல்லை. ஃபுட் கிரேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் தான் அந்த டைமில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மாதிரி வந்து வயிறு பெருசானதுனாலையா இல்லை அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி பிரச்சனை இருந்துகிட்டே இருந்தது. அமுக்கிற மாதிரி, ஒரு டைட்டாக இருந்த மாதிரி. ஒரு வேளை வயிறு வளருதா, அதாவது அந்த பேபி உள்ளே வளர்றாங்க, ஸோ வயிறு பெருசாகுது அப்படின்றதுனால எனக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருந்தது. இதோ டைட்டாக இறுக்கி பிடிச்ச மாதிரியே இருந்தது. ஸோ அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டொமக் வளர ஆரம்பிச்சு பெருசாக அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வயிறு பெருசாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ப்ளஸ் நான் வந்து நிறைய தண்ணி குடிப்பேன், அதனாலேயும் இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். செகண்ட் ட்ரைமஸ்டரில் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வயிறு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வந்து ஒரு பக்கமாக படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, வயிறும் தெரியல. ஸோ வந்து நான் ஃப்ளாட்டாக எப்போவுமே வந்து நேராக படுக்கிற மாதிரி ஃப்ளாட்டாக படுத்தேன். ஸோ வந்து வயிறு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஆக நம்ம வந்து ஒரு சைடு திரும்பி படுக்கணும், ஓகேவா? ஸோ எனக்கு அதுதான் வந்து கஷ்டமாகவே இருந்தது. இப்போதுலேருந்தே நம்ம 5th மந்த்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வந்து 7, 8 மந்த்லலாம் வந்து கொஞ்சம் வயிறு பெருசாகும் போது அந்த ப்ராக்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அதே மாதிரி படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்லாம் சொன்னாங்க. ஸோ 5th மந்த்லேருந்தே வந்து நீ வந்து அப்படி படுக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த பொசிஷன் சரியாக இல்லாதனால சரியாக தூக்கம் வரல, திரும்பிகிட்டே இருப்பேன். அதுவும் இல்லாமல் 5ஆவது மாதத்துல எனக்கு எங்கள் அண்ணி வளையல்லாம் போட்டாங்க. ஸோ வளையல்லாம் போட்டதுனால அந்த சத்தம் எனக்கு கழட்டி வைக்கவும் மனசு இல்லை. அந்த சத்தம் என் ஹஸ்பண்டுக்கும் தூக்கம் இருக்காது, எனக்கும் தூக்கம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து சேர்த்து எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர சரியில்லாமல் இருந்தது. ஹெட்டேக் நான் சொன்ன மாதிரி தலைவலி எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே இருந்தது. செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் அது கண்டினியூ ஆச்சு. நீங்கள் வேணும்னா வந்து டோலா வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. பட் நான் எப்பயாவது எடுத்துப்பேன், ரொம்பலாம் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். ஹஸ்பண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் வந்து 5th மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து 6th மந்த் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஊருக்கு போயிட்டு வந்து இங்கே பெங்களூர் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு 7th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் 7th மந்தில் வந்து இங்கே வந்து எனக்கு பேபி ஷவர் பண்ணாங்க. ஸோ பேபி ஷவர் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டேன். அதாவது எங்கள் வீடு சென்னையில் இருக்குது. ஸோ 7th மந்த் அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே வேறு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் செக்அப் பண்ணி, ஸோ சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் வந்து எனக்கு டெலிவரியுமே ஆச்சு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே என் ப்ரெக்னன்சி ஜர்னி, அப்புறம் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து என் சேனலில் வந்து போட்டிருக்கேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட 7th மந்த்லேருந்து 9th மந்த் கம்ப்ளீட் ஆகிற வரையும் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டரில் எனக்கு ப்ரெக்னன்சி எப்போ இருந்த சிம்டம்ஸு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.